ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய். டாக் என்ன பண்ண சொன்னீங்க? உனக்கு என்ன பண்ண போறோம்? நீ அண்ணாவா? அருள் இல்லையா? சரி மொட்டை அருள்குட்டி யாரை பார்க்க போறோம்? ரோட்டி ராஜ் கத்வா அப்புறம் மஸ்து எல்லாம் பார்க்க போறோமா? டாக் என்ன பண்ண சொன்னீங்க? டாக் உன்னை என்னடா பண்ணுச்சு? டாக் வருதா அவன் பக்கத்துல? The next day. நீங்க தான் சொல்லணும் நம்ம எங்க போறோம்னு. சொல்லுங்க எங்க போறோம்? அப்படியா? யாரு? அப்புறம் ஓகே அருணாத்த அப்புறம் அப்புறம் வேற என்ன பண்ணுவோம்? மொட்டை அடிச்சுட்டு அருள் இங்க பாரு. எங்க போறோம்? கோயிலுக்கா? உனக்கு என்ன பண்ண போறோம்? இப்போ நாங்கள் அருள்குட்டிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு எங்கள் குலசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க கருமாத்தூர் முனுசாமி கோயில் தான். கோயிலுக்குள்ளே வந்ததுமே வந்து பொங்க வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே எங்களை மாதிரியே நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய். நினைப்பாங்க நீங்க ஓகே. என்னடா பேசுறீங்க? என்ன பேசிக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? பொங்கல் பொங்கி வந்தது. நாங்கள் அருள்குட்டியை கூட்டிட்டு மொட்டையடிக்க கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் மொட்டைக்கு பயங்கரமாக அழுதாங்க. பட் இந்த டைம் வந்து பெருசாக அழுகலை. இது அவங்களுக்கு தேர்ட் மொட்டை, பெருசாக அழுகலை. அழிச்சு முடிச்சுட்டு அப்படியே குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொண்டு வந்தாச்சு. அப்படியே அத்தை மாமா கூட ஒரு குட்டி ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து காது ஊற்ற ரெடி ஆயாச்சு. மொட்டை அடிக்கும் போது கொஞ்சம் அழுதாங்க. காது ஊற்றும் போது பயங்கரமாக அழுவாங்கன்னு பார்த்தேன். அம்மா வலிக்குது அப்படின்ட்டு அதோட வந்துட்டு அப்படி கொஞ்சம் வந்து பரவாயில்ல. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் என்னமோ அப்படின்றத. பட் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டு அவளே பெயிண்ட் வச்சிருக்கா. சிஸ்டர் இன்லாவோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அது வந்து நல்ல குறும்பன், அந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். காது குத்தும் போது ஆயில்மெண்ட் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காது குத்துனா பேபிஸ்க்கு வலிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் பண்ணாதீங்க. காது வந்து நம்ம அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக குத்தும் போது அது எதுக்கு குத்துறோம் அப்படின்னா அவங்க அந்த வலியை தாங்கணும் அப்படின்றதுக்காக தான் குத்துறது, எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டேரெக்டாக காது குத்துனோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு வலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து இந்த டைம் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. தண்ணி நாங்கள் அளவே இல்லை, எவ்வளோ குடிச்சிருப்போம் அப்படின்றதே. குட்டீஸ்லேருந்து நாங்கள் எல்லாருமே தண்ணி பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே இருந்தோம். அந்தளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்து உள்ளே போய் அப்படியே கொஞ்சம் கோயிலை சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இல்லையா மம்மி காமிச்சா அதுக்கு தான் வாங்க எனக்கு ஆமா டாடி போட்டோ எடுக்க வேண்டாம் மம்மி இந்த கார மட்டும் பாத்து
எங்கடா குட்டி போறோம் புளிங்க பிடிச்சிருக்கா உனக்கு அந்த வெள்ளை கலர் கார் வந்து வண்டி ஒண்ணும் இல்ல தள்ளி கோயிலிருந்து கிளம்பி சாப்பிடலான்னு சொல்லி மாஸ்டர் மஹாலுக்கு பக்கத்தில் இருக்க பவர் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் வந்த டைம் ஒரு 2 to 3 அந்த டைம் இருக்கும். அப்போ பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் அது ஒர்த்து தான். அங்கே ஃபுட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால சரி வெயிட் பண்ணியே சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ அண்ணாவா அருள் இல்லையா? சரி மொட்டை பாஸ் சொல்லுங்க. சொல்லுங்க எப்படி சொல்றீங்க? மொட்டை பாஸ். அண்ணா ஒய்ஃப் ஓடி கிளம்பிட்டாங்க மதுரைக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் பாய் சொல்லிட்டு. அடுத்து வர்ற வழியில் கொடிக்காய் இருந்துச்சு. அது கூடவே வந்து வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் வந்து பச்சை திராட்சை அதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். கொடிக்காய் லவர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.